கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு பிரதராக, ஒரு கைண்ட் ஆஃப் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையனா சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப், ஓகேங்களா. இட்ஸ் பேசிக்கலி ஒரு பேக்கரி, ஓகேங்களா. ஸோ அந்த பேக்கரியில் தான் ஒரு பர்டிகுலர் பேக்கரி ஐட்டம் ஒன்று வந்து ரொம்ப ஃபேமஸ், ஓகேங்களா. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிறவங்களுமே வந்து வாங்குற ஒரு பர்டிகுலர் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரி தான். அந்த பேக்கரியில் ஸ்பெஷலாக அந்த டிஷ்ஷு, ஓகேங்களா. ஸோ அதை வாங்கிறதுக்குனே ஒரு கூட்டம் வந்து எல்லாம் மோதின்னு இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டைமிங் பேசிஸ் தான். மார்னிங் இந்த டைம் தான் இருக்கும், ஹாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது காலி ஆகிடும். திருப்பியும் ஈவினிங் திருப்பியும் ஒரு பர்டிகுலர் டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சம்டைம்ஸ் காலி ஆகிடும், சீசன்ஸ் டைம்ஸ்லாம். ஸோ அந்த அளவுக்கு டைம்லி பேசிஸில் அந்த ப்ராடக்ட் சேல் ஆகும். பட் பயங்கர டிமாண்டு, பயங்கரமான ஒரு விஷயம், ஓகேங்களா. இன்ஃபேக்ட் இன்னொன்று சொல்ல போனால் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை, ஓகேங்களா. சொத்து பிரச்சனையில் சண்டை. ஒரு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பல கோடி ரூபாய் மதிப்புக்கத்தக்க ஒரு வீடு, ஓகேங்களா. அந்த வீடு இன்னொரு பக்கம் வந்து இந்த கடை, ஓகேங்களா. ரெண்டு பேருமே அடிச்சது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்காக தான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கடை மேலே டிமாண்ட் அதிகம். ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கடை, ஓகேங்களா, ஒரு பேக்கரி. ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி, கரெக்டாக 4 டேஸ் இருக்கும், ஓகேங்களா, முன்னாடி ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த கடைக்கு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமோ அந்த ப்ராடக்ட் தான் தப்பாக இருக்குது, அந்த ப்ராடக்டில் தான் கலப்படம் இருக்குது, அந்த ப்ராடக்ட் தான் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்ட்டு சொல்லி கடைக்கு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஷாக். ஏன் அப்படின்னா, அந்த கடையில் ஃபேமஸ்னாலே அதுதான். அதுக்கு அடுத்து தான் மற்ற பிஸ்கட்ஸு, காஃபி, டீ அதெல்லாமே அதுக்கு அடுத்து தான். பட் அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு இன்னொரு பக்கம் என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஊரில் இந்த ஒரு கடை இப்படி இருக்குது. மேபி அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணாமல் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா. ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து எங்கேயோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கலாம். அது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும்னு வச்சுப்போமே. கடை ஓனர் மேலே தப்பே இல்லை, அவங்க கடையில் வேலை செஞ்ச மேலே தான் தப்பு, அது மாதிரி கூட வச்சுப்போமே. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை எவ்வளோ ஊர்கள் இருக்குது, எவ்வளோ பிளேசஸ் இருக்குது, எத்தனை இடத்துல ஃபேமஸான கடைகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பிரச்சனை வந்தால் எந்த மாதிரி இருக்கும்? ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஓகேங்களா. அந்த ஃபுட்டை சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் அந்த ஃபுட்டே இங்கே குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எக்ஸாம்பிள் வந்து மேகி. ஸோ மேகி வந்து பேனே பண்ணுற அளவுக்கு போச்சு. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபுட், பட் இருந்தாலும் பேன் பண்ணுற அளவுக்கு போச்சு. பட் மேகியோட சின்ன மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அது எந்த பர்டிகுலர் கம்பெனி மேகின்னு தெரியல. 100 கிராம்ஸ் பேக்கெட் வந்து 10 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க, நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. 100 கிராம்ஸ் பேக்கெட்டை 12 ரூபாய்ன்னு விற்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வாங்க குறைஞ்சிது, ஓகேங்களா. அது 2 ரூபாய் ஏற்றுனாலும் குறைஞ்சிது. திருப்பியும் மேகி பேக்கெட்டை 10 ருபீஸ் விற்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் வாங்கிட்டாங்க. என்ன கௌதம் இப்போ காஸ்டிங் டெக்னிக் இடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 கிராம்ஸுக்கு 10 ரூபான்னு அப்போ விற்றாங்க. அதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் 12 ரூபாய்க்கு விற்கணும்னு ட்ரை பண்ணாங்க, வாங்கலை. ஆனால் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 80 கிராம்ஸ் 10 ரூபான்னு விற்க ஆரம்பித்தாங்க. கிராமை குறைச்சிட்டாங்க, ப்ரைஸை வச்சாங்க. ஸோ மக்களோட கான்செப்ட் எல்லாமே ப்ரைஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கேதர் பண்ணி கிராமை குறைச்சிட்டு ப்ரைஸை வந்து 10 ரூபா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காஸ்டிங் படி ரெண்டுமே ஈக்குவல் தான். 100 கிராம்ஸ் 12 ரூபா, 80 கிராம்ஸ் 10 ரூபா, அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பர்டிகுலர் கம்பெனி மேகி அப்படின்ட்டு எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஸோ ஐ மீன் நூடுல்ஸ் கம்பெனி எனக்கு தெரியல, மேகியில் சாரி நூடுல்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது மேகி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஃபுட் வந்து சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நம்மளை சுற்றி எத்தனை ஃபுட்ஸ் இருக்குது, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணுறோம். ஒரு நார்மலாக தொடங்கணும் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ்லேருந்து வாட்டர் மெலான், இப்போ வெயில் காலத்துக்கு எல்லா இடமே எங்கே பார்த்தீங்கனாலும் இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜூஸ் ஷாப்ஸாக இருக்கட்டும், மெக்டியாக இருக்கட்டும், டாமினோஸாக இருக்கட்டும். டாமினோஸ்லாம் எனக்கு பயங்கர கிரேஸ். ஒரு கட்டத்தில் நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுல இருக்கேன்ல, ஸோ இப்போ நான் சாப்பிட்றது இல்லை அவ்வளோவா, ஓகேங்களா. பட் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் நான் வந்து இந்த பெப்சி கோக்லாம் நான் பெர்மனண்டாக நிறுத்த ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன்சியூம் பண்ணுவேன். பெப்சி 1/2 லிட்டர் டெய்லி, கோகா 1/2 லிட்டர் டெய்லி. சில நேரம் 1 லிட்டர் குடிப்பேன், சில நேரத்தில் 3/4 லிட்டர் குடிப்பேன். எப்போல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டக்குன்னு லேப்டாப் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மெக்டி போயிடுவேன், டாமினோஸ் போயிடுவேன். ஸோ ஃபுட் கன்சியூம் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு க்ரேஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அது வந்து கேலரிஸ் அதிகமான ஃபுட்னால ஒன்ஸ் இன் வெளியே எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு
நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு கிரேஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது பக்கம் இருந்தாலும் அங்கே ஃபுட்ஸோடைய சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கடையில் இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குது அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை கடைங்க இருக்குது, எங்கேயுமே இப்போது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் பயங்கரமாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எங்கெங்கே யார் மாட்டாங்களோ மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்லையும் க்ரியேட் ஆகுது. அண்ட் எல்லாத்துக்குமே நமக்கு பிடிச்ச ஃபுட்டே நமக்கு வினையாக வருது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கிரேசி. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே கடையில் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான ஒரு கடை அப்படிங்கிறத பார்த்து வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் வைசராக இருக்கும். இஃப் யூ ஃபீல் எனி கில்ட்டி ஆன் தட், இஃப் யூ ஃபீல் எனி டிஸ்கம்ஃபர்ட் ஆன் தி ஃபுட் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ண தயங்காதீங்க. தே ஆர் தேர் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.